எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இந்த ஒரு மாலை நேர ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே பரீட்சை டைம் நேரம் நெருங்கிருச்சு. பரீட்சை எழுதுறதுக்காக, அதாவது நீங்கள் இந்த கடந்த 1 வருடங்களாக படித்த படிப்புக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது சரியா நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 10th-க்கும் 12th-க்கும் அடுத்து 11வது இது மாதிரி 11th-க்கு எல்லாத்துக்குமே பரீட்சை அப்படிங்கக்கூடிய ஒரு தேர்வு வருது. அப்போ இந்த தேர்வை படிக்காம நம்ம பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியவே முடியாது. ஆனா அந்த படிச்ச படிப்பு மறக்காம இருக்கலாம். ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பரீட்சை எழுதுறப்ப அந்த கேள்வி டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. அப்ப நாளை 3/3 இந்த 2025 நாளை முதல் +2க்கு தேர்வு. அப்ப இந்த தேர்வுல இந்த படிச்சவங்க தன்னுடைய அந்த படிப்பின் மூலமாக மறதிகள் வந்துட்டா, இல்ல அந்த நேரத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சக்தி உங்களை அந்த வலுப்படுத்தி அந்த தேர்வுல ஒரு நல்ல மார்க் வாங்கி வைக்க, என்ன மாதிரி கடவுளை வழிபட்டுட்டு நீங்க அந்த தேர்வு எழுத போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவை நீங்க எல்லாருமே உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையருடைய கனவே அதுதான். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்தனால பரீட்சையில தேர்வு அப்படிங்கிறது எண்ணத்தை மறந்துடணும். ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த பரீட்சையில தேர்வு படுறதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு அற்புதம், ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த 12th எக்ஸாம் என்னன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/3/2025 தமிழ் எக்ஸாம் நடக்குது. அதே மாதிரி 6/3/2025 ஆங்கில எக்ஸாம் நடக்குது. அதே மாதிரி 11/3/2025 கணக்கு எக்ஸாம் நடக்குது. 14/3/2025 கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடக்குது. 18/3/2025 உயிரியல் எக்ஸாம் நடக்குது. 21/3/2025 வேதியியல் எக்ஸாம் நடக்குது. 25/3/2025 இயற்பியல் எக்ஸாம் நடக்குது. இதுதான் இந்த வருடத்துடைய தேர்வுகள் வரக்கூடிய 12ஆம் வகுப்புடைய நாட்கள். அப்ப நீங்க இந்த தேர்வுல படிச்சது ஞாபகம் அந்த நேரத்தில் கரெக்டாக தேர்வு எழுதுறப்ப நீங்கள் ஒரு அங்கீகாரம் கிடைச்சி வெற்றி பெறணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த செயல்களை நீங்கள் பண்ணிட்டு போங்க. 100% நீங்கள் நிச்சயமாக இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய அடுத்த வாழ்வாதாரத்திற்கு அடியெடுக்க வைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே உருவாகக்கூடிய நேரம் காலம். அப்போ பொதுவாக பரீட்சைக்கு அப்படின்னு போகிறப்ப அந்த தேர்வில் மார்க் வாங்கணும்னா எல்லாத்துக்குமே தெரியும் படிப்புக்குண்டான கிரகம் என்ன, யார தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே தெரியும் சரஸ்வதி அம்மா தான் நம்முடைய கலைகளுக்கும் படிப்புக்கும் மூல ஆதார கடவுளே சரஸ்வதி அம்மா தான். அடுத்தது நம்ம ஹயக்ரீவர், அவங்க 2 பேரும் தான். நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, இந்த ஹயக்ரீவர் கோயிலில் போய் பேனாவை வச்சு எடுத்து வாங்கிட்டு வருவாங்க பரீட்சை எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, முதல்ல குழந்தைகளை சேர்த்துறதுக்கு, இது எல்லாமே. அப்ப நீங்க பரீட்சை எழுத போறீங்கன்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வணங்கிக்கிங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மாவை வணங்கிங்க. அடுத்தது அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றேன், காலையில் எந்திரிச்சு ஹயக்கிரேவரையும் வணங்கிங்க. அதையும் தாண்டி நீங்க இந்த எக்ஸாம்ல தேர்வு எழுதுறதுக்கு ஒரு சூட்சமமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன நட்சத்திரத்துல வேணுமாலும் பிறந்துருங்க. நீங்க இந்த பரீட்சை எழுதுறவங்க 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல வேணுமாலும் நீங்க பிறந்திருக்கலாம். அது நீங்க பிறந்த நட்சத்திரம் இங்கு முக்கியம் இல்லை. தேர்வு எழுதக்கூடிய நாள் என்னவோ அந்த நாளுடைய நட்சத்திரம் தான் அந்த அன்னைக்கு ரொம்ப வலிமை. நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, காலச்சக்கரத்துல முதல் ராசி அப்படிங்கிறது மேச ராசி. அந்த மேச ராசியோடைய முதல் நட்சத்திரம் என்னவோ, என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரிதாங்க இந்த +2 தேர்வுல முதல் பரீட்சை வரக்கூடிய அந்த தமிழ் பரீட்சை 3/3/2025 முதல் தமிழ் பரீட்சை வருது. அந்த தமிழ் பரீட்சை காலச்சக்கரத்தின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல தான் இந்த பரீட்சையே துவங்குது. இதுவே ஒரு பெரிய ஹைலைட். இதுதான் கொடுப்பனை அப்படிங்கிறது. ஞானக்காரகனே முதல் பரீட்சைக்கு உண்டான ஒரு சுழி போட்டு விடுறார். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தா நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணுமாலும் இருந்துக்குங்க. நீங்க உங்களுடைய தேர்வுல ஒரு பரீட்சையில ஒரு பலமான ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா
காலையில எந்திரிச்சு முதல்ல சிவனை மனசார வழிபடுங்க. சிவனுடைய காயத்ரி மந்திரம் இருந்தா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல ருத்ர அபிஷேகத்தோடைய அந்த மூல மந்திரங்கள் தெரியும், அதை ஒரு நிமிஷம் போட்டு கேட்டுக்குங்க. நீங்க இந்த பரீட்சைக்கு போகும் பொழுது காலையில உங்களுடைய தந்தையுடைய காலில் தொட்டு வணங்கி இந்த பரீட்சை எழுதுறதுக்கு போங்க. அதே மாதிரி போகும்பொழுது முடிஞ்சா இந்த வாழைப்பழத்தை தானம் செஞ்சுட்டு போங்க. இப்படி தானம் செஞ்சுக்கிட்டு போயும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு கூட பரீட்சைக்கு வர்ற கேள்வி உங்களுக்கு சாதகமான கேள்வியா வரலாம். அந்த கேள்வி டக்குன்னு மறந்து போயிட்டாலும் திடீர்னு அந்த கேள்வி உதயமாகி நீங்க பரீட்சை எழுதுறதுக்கு சாதகமாக இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திங்கட்கிழமை நடக்கக்கூடிய இந்த தமிழ் பரீட்சைக்கு வாழைப்பழத்தை தானம் செய்துட்டு போங்க. சிவனுடைய வழிபாடுகளை பண்ணுங்க. ருத்ராபிஷேகத்துடைய மூல மந்திரத்தை கேளுங்க. அதே மாதிரி தந்தையிடம் காலில் விழுந்து மனசார ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த தமிழ் பரீட்சை என்பது உங்களுக்கு ஒரு கொடுப்பனையான பரீட்சை என்பதுல மாற்றமே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கும், பண்ணி பாருங்க. அடுத்தது 6/3/2025 அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆங்கில பரீட்சை. அப்ப அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதிசேஷன் உங்களுக்கு தெரியும், பாம்போட இருப்பாரு. உங்க குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் வழிபட்டுட்டு அந்த பரீட்சை எழுத போகும் பொழுது ஆதிசேஷனுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு போங்க. சார் என்னால கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா நீங்க கோயிலுக்கே போக வேணாம். உங்ககிட்ட செல்போன் இருக்குது, இல்ல அந்த ஆதிசேஷனுடைய ஸ்டில்லை எடுத்து மனசார வழிபட்டுட்டு போங்க. உங்களுக்கு அந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாத்தியமான அற்புதமான தேர்வாக அமையும். அதே மாதிரி எந்த பொருளை நீங்க தானம் பண்ணலாம், எந்த உணவுகளை சாப்பிட்டு போகலாம்னு அந்த அன்னைக்கு முருங்கை சாதம் கிளறி கொஞ்சோண்டு சாதத்தை சாப்பிட்டு போங்க. இல்லைன்னா யாருக்காச்சும் போறப்ப கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த முருங்கை சாதத்தை தானம் செஞ்சுட்டு போங்க. சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது உங்களுடைய தாய் மாமன் இல்ல தாய் மாமன் இல்ல யாராச்சும் மாமா வழி அக்கா வீட்டுக்காரர் இப்படி மாமன்னு சொல்றக்கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, கேலிக்காரங்க, அவர்களுடைய காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம் அழகாக இருக்கும். அந்த தேர்வின் மூலம் நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி 100% அடைஞ்சே தருவீங்க. அதுல மாற்றமே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா 11/3/2025 கணக்கு எக்ஸாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அப்ப அந்த நாள்ல விஸ்வகர்மா அப்படிங்கக்கூடிய அந்த தெய்வத்தை மனசார வழிபடுங்க. அப்படி வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். அதே மாதிரி கூட பிறந்த தம்பி இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணன் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் அப்படி பரீட்சைக்கு போறேன், என்னை மனசார வாழ்த்துனான்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வெல்லாம் இருக்கும். சாத்துக்குடி பழத்தை சாப்பிட்டு போங்க, இல்லை சாத்துக்குடிய ஜூஸை குடிச்சிட்டு போங்க, இல்லை யாருக்காச்சும் சாத்துக்குடிய ஜூஸை தானம் பண்ணிட்டு போங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இதெல்லாமே நீங்க நினைக்கிறது ஏன்னா இதெல்லாம் ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. ஆனா இதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க படிச்ச கேள்வி ஒரு எக்ஸாமுக்கு வரலாம், புரியுதுங்களா? படிச்ச கேள்வி வரலாம், அல்ல உங்களுக்கு அந்த கேள்விக்கு உண்டான விட தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு உங்க மைண்டுக்கு எழுதுறதுக்கு வராது. அப்ப இந்த முறைகளை நீங்க கையாளும் பொழுது நீங்க படிச்ச கேள்வி பரீட்சைக்கு வரலாம். இல்லைன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் டக்குன்னு இறைவன் உங்களுடைய மூளையில துணிப்பார், நீங்க டக்குன்னு எழுதிடலாம். அப்ப இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப 14/3/2025 அன்னைக்கு என்ன பரீட்சை? கம்ப்யூட்டர் பரீட்சை. அப்ப அன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப நீங்க யாரை வணங்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே நான் சொல்லிட்டேன், குலதெய்வத்தை வணங்கிக்கிங்க, ஹயகிரீவரை வணங்கிக்கிங்க, சரஸ்வதி அம்மாவை வணங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா கூடுதலா இவங்கெல்லாம் உங்களுக்கு பலம். வாயு பகவான மனசார வேண்டுங்க. இந்த பரீட்சையில வரக்கூடிய அனைத்து கேள்விகளும் எனக்கு சாதகமாக இருக்கணும், இந்த பரீட்சையின் மூலம் என்னுடைய வளர்ச்சி எடுத்தடுத்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டுங்க. இதுல உங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் சரி, இல்ல யாராச்சும் உங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த அன்னைக்கு ஒரு தானம் பண்ணிட்டு போங்க. தானம்னா என்ன மாதிரி தானம் பண்ணலாம்னா, நொங்கு இப்போ சீசனா இருந்ததுன்னா நொங்கு தானம் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா சப்போட்டா பழம் இருந்தா சப்போட்டா பழத்தை தானம் பண்ணிட்டு போங்க. நொங்கு இருந்தா நொங்கு சாப்பிடுங்க, சப்போட்டா பழம் இருந்தாலும் சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு போகும் பொழுது உங்களுக்கு இந்த பரீட்சையில
மிகப்பெரிய வளர்ச்சி, கொடுப்பனை, அதிர்ஷ்டம் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 18/3/2025 செவ்வாய்க்கிழமை உயிரியல் பரீட்சை. அப்ப இந்த அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காய தானம் பண்ணிட்டு போங்க. வெள்ளரி பழத்தை சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போங்க. அதே மாதிரி வருண பகவான மனசார வேண்டுங்க. இந்த எக்ஸாம் எனக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டு போங்க. அப்படி வேண்டிட்டு போகும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச கேள்வி, படிச்ச கேள்வி, தெரிஞ்ச கேள்வி, இதுதான் அந்த பாடத்துல வரக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும். நிச்சயம் இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா கண்டிப்பா அமையும். இந்த 21/3/2025 என்ன பரீட்சை? வேதியியல் பரீட்சை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்ப இந்த பரீட்சையில நீங்க என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த அன்னைக்கு நீங்க ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு போங்க, தக்காளி பழத்தை சாப்பிட்டு போங்க, இல்லை ஆப்பிள் தக்காளி பழத்தை தானம் பண்ணிட்டு போங்க. அதனால இந்திராணி அம்மாவை மனசார வழிபட்டுட்டு போங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தா அந்த தம்பியை வணங்கிட்டு போங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இப்படி வாங்கிட்டு போகும் பொழுது அந்த பரீட்சை என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரீட்சையாக அமையும். முடிஞ்சா அதாவது என்னால செய்ய முடியுங்க அப்படின்னா நீங்க முருகப்பெருமானுக்கு, உங்க பக்கத்துல கோயிலுக்கு இருந்து சாத்தியமா இருந்தா முருகப்பெருமானுக்கு ஆப்பிள் பழத்திலேயே ஒரு மாலை வாங்கி போட்டு வணங்கிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அழகாக இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. இப்ப 25/3/2025 கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை, அதுவும் இயற்பியலுடைய பரீட்சை. அப்ப அந்த அன்னைக்கு நீங்க உங்க ஊர்ல நவகிரக தெய்வம் இருந்ததுன்னா சனி பகவான் இருப்பார். நேரா சனி பகவானுக்கிட்ட போங்க. சனி பகவான்கிட்ட மனசார முறையிடுங்க. அப்படி மனசார வேண்டிட்டு போனீங்கன்னா அந்த பரீட்சை உங்களுக்கு சாதகமாக அமையும். இழந்த பழம் கிடைச்சதுன்னா சீசன்ல இழந்த பழத்தை இப்ப சாப்பிடுங்க. இழந்த பழம் கிடைக்கலனா இழந்த பழத்துக்கு உண்டான தானத்தை பண்ணுங்க. அல்லது இழந்த வடை இருந்தாலும் அதை சாப்பிடுங்க, தானம் பண்ணிட்டு போங்க. மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த அன்னைக்கு நீங்க பக்கத்துல ஏதாச்சும் பெருமாள் வழிபாடு இருந்தாலும் சரி, அதையும் எடுத்துக்கலாம். அல்லது மாமன் வழி உறவுகள்ல யாராச்சும் இருந்தா அந்த அன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த நாள்ல இந்த பரீட்சை வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க படிச்சதும் கொஞ்சம் மறந்து போயிட்டா கூட நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளையும் இந்த தெய்வங்களையும் கூட வணங்கிட்டு போகும்பொழுது உங்களுடைய தாய் தந்தையிட்டும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே தவிர, வாழ்க்கையில வெற்றி தானே தவிர, எந்த விதத்திலையும் தவறுதலா இந்த பரீட்சை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க படிங்க, கூடுதலாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நிச்சயம் நடைமுறையில சாத்தியமாக இருக்கும். இதை நான் 2 வருடத்துக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு செஞ்சிருக்கிறேன். நிறைய சக்சஸ் ஆகிருக்குது. 80% சக்சஸ் ஆகிருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.